இப்போ முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்திற்கு தியாகி தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பேரன் அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம் அண்ணா. இங்கே வந்ததன் நோக்கம் என்ன, இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் உங்களை எவ்வாறு ஆட்சிமைப்படுத்துகிறது? இதற்கு பெரிய நோக்கம் கிடையாது. தம்பி ஆம்ஸ்ட்ராங்கோட நம்ம பயணித்திருந்த ஒரு காரணத்தினால அவருடைய 40வது நாள் வந்து அவர்கள் அந்த விழாவை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். அண்ணன் அவர்களுடைய மனைவியாரிடம் தங்களுடைய ஆறுதல் எவ்வாறாக தெரிவித்தீர்கள்? அதாவது தன்னுடைய கணவரை இழந்திருக்கிற அந்த சகோதரிக்கு நாம் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவர்களாக அந்த ஆறுதலையும் தேர்தலையும் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களை பொறுத்து தான் அமைய முடிய, நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சகோதரத்த தன்மையில் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுத்துருக்கோம். அவர்களுக்கு நாங்களும் பலமாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு. நிச்சயமாக தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய 67வது குருபூஜை வருகிறது. அதற்கு ஏதும் அழைப்பு விடுத்திருக்கிறீர்களா? அது நம்முடைய கடமை, குடும்பத்தினுடைய கடமையாக இருக்கிறது. பட் அவருடைய கால சூழ்நிலை மனநிலைக்கு ஏற்றவாறு அவருடைய அந்த வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் தம்பி ஆம்ஸ்ட்ராங் விட்டு சென்ற பணிகளை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அதை முழுமையாக மீண்டும் அந்த இடத்திலிருந்து துவங்க முடியும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையை தாங்கள் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை வீழ்த்து விட்டால் இந்த சமூகமும் அவருடைய சேர்ந்த மற்றவரும் வீழ்ந்து விடுவார்கள் என்ற ஒரு அவநம்பிக்கை எங்களுக்கு முன் அனுபவத்தின் பிரகாரமாக தெரியும். இமானுவேல் சேர் இறந்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பமே அழிந்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் இந்த இமானுவேல் சேரன் குடும்பம் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக விரிந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கோம். அதே போல தான் தம்பி ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பெரிய ஆலமரமாக வளர்ந்து அந்த அரசியலை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தேசிய தலைவர் அவர்களுடைய குருபூஜை விழாவிற்கு தாங்கள் அழைப்பு விடுத்ததற்கு அவர்கள் தெரிவித்த பதில் என்ன? அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அது அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நிச்சயம். நன்றி நன்றி. அவர் செல்வம் தான் மாம்சம் கூட இருந்தார். சரி சரி பண்ண அதுதான். ஓகே, தேங்க்ஸ்.